நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசட்டும். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து லேட்டாக வந்திருக்கிறீங்க, பாடலை துதிக்கலை, கொஞ்ச நேரம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்து கொள்வேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு தகப்பன் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு தகப்பன் நீரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். ஒவ்வொருவரும் சொல்லுவோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்த நீரே, சேர்ந்து சொல்லுவோமா? என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே அப்பா. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, நீர் ஒருவரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உணர்ந்து சொல்லுவோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசமே நீர்தான் ஆண்டவரே, என் நம்பிக்கையே நீர்தானப்பா. இந்த மாலை வேளையிலும் இந்த 17வது நாளுக்காக நன்றி. கடந்த 16 நாட்கள் நாங்கள் கூடினோம். இந்த 17வது நாளை தந்திருக்கிறீரப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார்,
நின்றார் உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்வோம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சேர்ந்து சொல்லுவோம், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தரிசனம் தந்தவர் நீதானே, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதா. சொல்லுவோம், தரிசனம் தந்தவர் நீதானே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஒருவரும் இல்லை. செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாய், எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. சேர்ந்து யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. அந்த தேவன் யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ரூவாவாக இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன்.
இன்றைக்கு 17வது நாளாக நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருப்பது மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க. இல்ல ஒரு சொல்றேன்ல, சில நேரங்கள் இப்படி ஆண்டவர் சமூகத்துல தொடர்ந்து கூடுறது எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை ஸ்லாக்கியத்தனை பண்ணி இருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல நமக்கு இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சமூகத்துல நமக்கு இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இடம் என்பது சொல்ல போனா ஒரு சின்ன ஒரு பார்ட், ஒரு சின்ன ஒரு பிளேஸ், எனி ஒன் சான்ஸ், ஏதோ ஒண்ணு அது கிடைக்கிறதுங்கிறது அது நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நாம என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கணும். இந்த நாளிலே 17வது நாள்ல திரும்ப சொல்றேன், இந்த நம்பர்ஸ்க்காக ஏதோ ஒரு ஜோடனையா ஒரு கற்பனையா அப்படிலாம் இல்லை. ஜபத்தோடும் முழுக்க முழுக்க இதுல ஏதாவது ஒரு புது கண்டென்ட், ஏதாவது ஒரு புது ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படணும். ஆதியாகமத்துல 37ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிப்போமானால், பாருங்க, தெலுங்குல படிங்க. படிங்க பிரதர். செடித்தனமும், தமிழ்ல துன்மார்க்கம்னு போட்டிருக்கு, தெலுங்குல என்ன போட்டிருக்கு? செடித்தனம். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஒவ்வொரு இங்கிலீஷ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஸ்தோத்திரம். நான் பார்த்த ஒரு இங்கிலீஷ்லயும் வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? படிங்க 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 படிங்க. கவனிங்க. பேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்ற தகவல் தான். பேட் ரிப்போர்ட்ன்றது அந்த துன்மார்க்கம் இல்ல. 17 வயதிலே தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? யங் மேன் ஆஃப் 17. ஒரு 17 வயது வாலிபன் அப்படின்னு சொல்லி யோசேப்பை இங்க அடையாளப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு எத்தனாவது நாள்? 17. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 17வது நாள்ல 17 வயது வாலிபன் யோசேப்பை தியானிக்கிறோம். அல்லேலூயா. விஷயம் என்ன? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லமான ஒரு பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அப்பா அவரை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சிருக்கிறாரு? 3:4 படிங்க மறுபடியும். அதாவது 37ல 3:4 பாருங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை என்ன செய்தான்? செய்வித்தான். 4. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். ஒரு பாட்டு பார்க்கலாம். அப்பா யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறார். யோசேப்பு 11வது பிள்ளை. மறுபடியுமா ஒரு 9 வருஷம் கழிச்சு பெஞ்சமின் என்ன செய்வாரு? பிறப்பாரு. சரிங்களா? ஆனா இந்த 11 பிள்ளைகள்ல யாக்கோபுக்கு, அதாவது இஸ்ரவேலுக்கு யோசேப்பு மேல கொஞ்சம் அதிகமான அன்பு. காரணம் இல்ல, ராகேலுடைய புள்ள, அது ஒரு காரணம், அது ஒண்ணு தனி காரணம். மற்றவங்களாம் லேயால் வேலைக்காரர்கள் பிறந்தது. இது கொஞ்சம் அவரு நேசித்த மகள் இல்லையா, அதனால யோசேப்பு மேல கொஞ்சம் இன்னும் பாசம் ஜாஸ்தி. லேட்டா பிறந்தது ஒரு காரணம். அடுத்தது யோசேப்பு அவர் என்ன செஞ்சிருக்காரு? அதிகமா அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருக்கு பல வர்ண அங்கி, ரொம்ப அது ஸ்பெஷலான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அழகா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யோசேப்பு வந்து இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமானவர், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஈசாக்கு ஒரு அடையாளம், யோசேப்பும் என்ன இருக்கிறாரு? நான் சொல்லுவேன் என்னுடைய தியானத்துல, வெறும் இயேசுவுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாக்கு மட்டும் இல்ல, நமக்கு அவர் ஒரு அடையாளம். இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு நல்ல அடையாளம். அல்லையா சொல்லுவோமே, இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவரு 30 வயசை தாண்டுவாரு, வயசாவாரு, அதெல்லாம் வேற கதை.
ஆனா 17 வயதுல அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய சுபாவம், அவருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கிறதா ரொம்ப முக்கியம். ஒண்ணு, தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்படுகிறார், தகப்பன் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவருக்கு பலவர்ண அங்கெல்லாம் கொடுக்கிறார். ஆனால் மறுபடியும் 2 படிங்க. சகோதரருடனே என்ன செய்தான்? யாராவது வீட்டுல ஒரு செல்ல பிள்ளையா இருந்தா வீட்டுல வேலை செய்யுமா? அனுபவஸ்தர்கள் சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைகள்ல நீங்க ரொம்ப செல்லமா வளர்த்தா அந்த பிள்ளைங்க வேலை செய்யுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இல்ல, அதுலயும் என்ன செய்வாங்க? அதுவும் 10 பேர் இருக்கிறாங்க, அது வேற முக்கியம். 1 2 இருந்தா ஓகே, வேற வழி இல்ல. ஏற்கனவே 10 பேர் என்ன செய்யறாங்க? எரும கடைலாம் முன்னாடி இருக்குதே, அவனை அனுப்பேன் அப்படின்னு சொல்லும். அல்லது அவங்க தான் செய்யறாங்களே, நான் உங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைல, என்ன ஏன்பா அவங்களோட சேர்ந்து அனுப்புறேன்னு சொல்லல. நல்ல, அதாவது அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் அனலைஸ். இதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டிவோஷன் பண்ணி பார்த்தா, இவ்வளோ செல்லமான ஒரு புள்ள அண்ணனுங்க ஆடு மேய்க்கும் போது அவர்களோடு சேர்ந்து தானும் போய் ஆடு மேய்க்கிறார் பாருங்க. அதுதான் நல்ல, இன்னும் சொல்ல போனா யோசேப்புடைய தாழ்மைக்கு ஒரு நல்ல உதாரணம். அல்லேலூயா. 17 வயசுல ஒரு வாலிப பையன், அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு, அப்பா ரொம்ப அவருக்கு எல்லா சலுகை செய்யறாரு. ஆனாலும் எல்லாரும் போல சகஜமா இருக்கிறான் பாருங்க. நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, நம்ம தலையில கொம்பு வளைச்சிரும், நம்மளுடைய பிஹேவியர் மாறிடும். அண்ணனுங்களே வேலை வாங்கிடுவோம். யார வேலை வாங்கிடுவோம்? அண்ணனை அனுப்பப்பா கடைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவன் யோசேப்பு அவர்களோடு கூட ஆடு மேய்க்கிறார். ஒரு நல்ல ஒரு தாழ்மைக்கு உதாரணமா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க சகோதரர்களுடைய காரியங்களை மட்டும் பாத்தீங்கன்னா 4 பிறகு 10 11 குறிச்சுக்கோங்க. 4 படிச்சிட்டோம்ல, 10 படிங்க. அவனை கடிந்து கொண்டார்கள். தெலுங்குல என்ன போட்டிருக்கு பிரதர்? கடிந்து கொண்டான். அண்ணன்க பகைத்தா. 11 படிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். பகை, பொறாமை, சிறகு. பிறகு அப்பா என்ன செய்யறாரு? இவ்வளோ நடக்குது. ஆனாலும் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போடான்னு சொன்னா அவர்களை போய் அவர்கள் இருக்கிற இடத்துல தேடி போயிட்டு சாப்பாடு கொண்டு போறாரு. ஆமென். நம்மளை யாராவது விரோதிச்சிட்டா, நம்மளை யாராவது பகைச்சிட்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? பச்சை தண்ணி கூட அவங்களுக்கு தர மாட்டோம். படிக்கு படி வாங்கிடுவோம். அவனுங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவனுங்களே வந்து சாப்பிட சொல்லு. நான் போய் அவனுங்களுக்கு என்ன செய்ய முடியாது. ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவு சொன்னது குத்தமா? அதுக்கு என்ன போட்டு திட்டுறானுங்க, என் மேல பொறாமையா இருக்கிறானுங்க, என்ன பகைக்கிறான். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கல, 10 பேரும் எப்படி பார்த்திருப்பானுங்க, அவனை ரவுண்டு கட்டி மறைச்சிருப்பானுங்க. நீடா டேய் அப்படின்னு பார்த்திருப்பானுங்க. இப்ப போய் அவங்களாம் எங்கேயோ தூரத்துல இருக்கிறாங்க, 3 நாள் பயணம்னு போட்டிருக்கோம். என்ன அவங்களுக்கு போய் சாப்பாடு கொண்டு போன்னு சொன்னா கண்டிப்பா நாம போக மாட்டோம். சொல்லுங்க, நாம என்ன செய்ய மாட்டோம். இதான் நம்ம ஆட்டிடியூட், இதான் நம்ம மனநிலை. அதுக்குதான் சொன்னது இயேசுவுக்கு முன்ன அடையாளம். ஏன் சொன்னதுன்னா, காட்டி கொடுக்க போறவன் காசு வாங்கிட்டான். ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, ரொம்ப 2 விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியும், மனசுல வச்சுக்கோங்க. பேதுருவுக்கு ஏன் மன்னிப்பு கிடைச்சது, யூதாசுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கலன்னு ஒரு நாள் தனியா பேசுறான். அத பேதுரு மறுதளிச்சாரு, யூதாஸ் என்ன பண்ணாரு? சும்மா வந்தார், முத்தம் வந்தார், காட்டி கொடுத்தார். ஆனா இந்த மனுஷன் 3 தடவை சத்தியம் பண்றான், திட்டுறான், இவனைங்கிறான். அவரை மன்னிச்சு திருச்சபையின் அஸ்திபாரமாக்கி முதல் பாஸ்டராக்கி அவருடைய கல்லறை மேல இன்னைக்கு சபை இருக்குது. பேதுருடைய கல்லறை மேல செயின்ட் பீட்டர் சர்ச் இருக்கு. சொல்லுங்கப்பா, இதெல்லாம் வேற லெவல். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா இல்ல, இயேசுக்கு அடையாளமா இருக்கிறது. பகைக்கிறான்னு தெரியுது, பொறாமப்படுறான்னு தெரியுது, இவ்வளவு இருக்குது. தூரமா இருக்கிறானுங்க. முன்னாடியே கொஞ்சம் சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, முன்னாடியே கொஞ்சம் பண்ணிருப்பாங்க, சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டுல நடக்கும். நாங்க 6 பேர், எங்க வீட்டுல எங்க விஷயத்துல அப்படிலாம் நடக்கும். கொஞ்சம் ஒரு சில சேட்டைகள்லாம் நடக்கும். முட்டைகளை மாத்துறது, எங்க தம்பி தட்டுல இருந்து அந்த முட்டையை எடுப்பேன். நான் எடுத்திருக்கேன். இந்த நம்ம முட்டை விட அது கொஞ்சம் பெருசா இருக்குது, நான் அண்ணன், நான் மூத்துவேன் அப்படின்னா பண்ணுவேன். முட்டையெல்லாம் மாத்துவேன், இல்ல நிறைய கேட்பேன். எனக்கு 2 3 கேட்பேன்.
இங்க சும்மா இல்ல. யோசேப்ப அவங்க அண்ணனுங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது, நான் போகிறேன் என்று சொல்லி அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்களோ, செல்லமான புள்ள, பகைக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவர்களை தேடி கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்க. உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு, உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பசியா இருந்தா, அவர் எப்பயோ கை கொண்டுட்டாருங்க. யோசேப்பே சொல்லுங்க, நம்மள அந்த இந்தா வச்சுக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னுவோம். இல்ல கொடுக்க மாட்டோம், இல்ல ஆளை மாத்தி கொடுப்போம். அந்த வேலையெல்லாம் நம்ம நல்லா செய்வோம் இல்ல. அவங்களுக்கு நான் தரமாட்டேன், அவங்க கையால நான் குடிக்க மாட்டேன். நம்மளாம் பேர் விசுவாசி, பேரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்னா திருவிருந்து புசிப்போம், ஒன்னா ஒரே சரீரம் ஒரே அவயங்கள்னு சொல்லிக்குவான். ஆனா சேட்டை எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்களுக்கு தரமாட்டோம். புரியுதுங்களா? இன்னும் அந்த பார்சியாலிட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட இந்த 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 13 வருஷம் யோசேப்புடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பாடுகள். அது நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. அவரை வித்தாங்க, குழியில போட்டாங்க, போத்திபார் வீட்டுக்கு போனாரு, சிறைச்சாலைக்கு போனாரு. தொடர்ந்து 13 வருஷமா பாடுகளா கனவு பார்த்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் 13 வருஷம் கழிச்சு அந்த சகோதரர்களை பார்க்கும் போது கூட அவர்களை பார்த்து அழுகுறாரு, கட்டிப்பிடிக்கிறாரு, அவர்களுக்கு தன்னுடைய டேபிள்ல விருந்து கொடுக்கிறாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையா மாற்றினார்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 17 வயசு வாலிபன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சுபாவம் பாருங்க, மனநிலை. நான் முக்கியமா உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புறது என்னன்னு சொன்னா, 5 படிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவர்கள் அவனை என்ன செய்தார்களாமா? அப்போ ஒரு சில காரியங்களை கவனிச்சுக்கோங்க. இந்த 17 வயசுலயே யோசேப்புக்கு வந்து வெளிப்பாடு கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? விஷன்ஸ் கிடைக்குது, சொப்பனங்கள் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு திரும்பவும் சொல்றேனே, அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சில காரியங்கள் கிடைச்சா நம்ம என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு சின்ன கிருபை, ஏதாவது ஒரு சின்ன டேலண்ட் கொடுத்தா உடனே நமக்கு என்ன ஆயிடும் சொல்லுங்க? தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல. என்னமா சொல்லுங்க? கொம்பு முளைச்சிருமா? நான் சொல்ல கொட்டி நீ தான் சொல்ற. ஒரு 17 வயசு வாலிபனுக்கு அவன் வாழ்க்கையில நடக்க போறது, பின்னால நடக்க போற உயர்வை கர்த்தர் காமிச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா விசேஷமா ஆண்டவர் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நெக்ஸ்ட் 1 by 1 வரும். யாருக்கு தெரியுமா கிருபைகளை தருவார்? வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல உங்களுக்கு கிருபை வேணுமான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அப்பனா நீங்க என்ன செய்யணும்? தாழ்மையில் அடிமை என்னை நோக்கி பார்த்தீரே. யார பாப்பாரா சொல்லுங்க? அவன் வந்து தன்னை தாழ்த்துகிறார தவிர அவரு தாழ்வு, அதாவது தாழ்மையான அந்த சூழ்நிலை கிடையாது. எல்லாம் இருந்து தன்னை தாழ்த்தினார். நேத்து சொன்ன பாத்தீங்களா, பெருமைக்கு தாழ்மைக்கு அதே மாதிரி தான் இவருக்கு இவ்வளவு இருந்து தன்னை தாழ்த்தினாரு. தாழ்மையில் அடிமை என்னை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமை என்னை நோக்கி பார்த்தீரே, ராஜா உயர்த்தி மகிழ்ந்தீரே. அப்பா என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபையாரா எல்லாம் இணைந்து 17 வயசுல இந்த வாலிபன் இல்ல, ஒரு டீனேஜ்
ஒரு ஒரு பாய், ஒரு டீனேஜ், ஒரு இளம் வாலிபனை பார்க்கும்போது அவனுக்கு இருக்கிற இந்த சுபாவங்களை ஆண்டவர் கவனிச்சிருப்பார். அதனாலதான் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நோக்கி பார்த்தார். மரியாள் சொல்றாங்க, இந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். ஆமென். சோ நமக்கு ஒரு பெரிய உயர்வு வேணும், ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு பெரிய யாருக்குமே கிடைக்காத விஷயங்கள்லாம் வேணும்னா நமக்கு அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல், ஒரு அடிஷனலான குணங்கள் இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்னது, அவர் அவ்வளவு செல்லமான புள்ள, ஆனா தன் அண்ணனுங்களோடு போய் ஆடு மேய்க்கிறாரு. அடுத்தது, அவங்க பகைக்கிறாங்க, அவங்க விரோதிக்கிறாங்க, பொறாமையா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களை போய் பாரு, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுன்னா 3 நாள் ஆனா திரும்பி ரிட்டர்ன் வருவோமா மாட்டோமா, அங்க போட்டு அடிப்பானுங்களோ கொள்ளுவானுங்களோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் அண்ணன் பசியா இருப்பானுங்க, அவனுங்களுக்கு என்ன இருக்கணும்? வசனம் அதான் சொல்லுது, உன் சத்ரு பசியா இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யு? போஜனை கொடு. அவன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணி கொடு. அப்படி செஞ்சா நீ அவன் தலைமையில என்ன கொட்டுவ? அக்னியை கொட்டுவேன்னு சொல்லு. அக்னியை கொட்டவனா? ரைட். ஆனா யோசேப்பு அத லைவா தன் வாழ்க்கையில அபியாசித்தாரு. மறுபடியும் 2 படிங்க, மறுபடியும் 2 படிங்க. ம் செடித்தனம்னு போட்டிருக்கு, தமிழ்ல துன்மார்க்கம்னு போட்டிருக்கு, சில டெண்டிங் அப்படின்னு இருக்கு. அது அந்த வார்த்தை ஆங்கிலத்துல ரொம்ப புதுசா இருக்கு. ரைட்டா? என்ன பண்றீங்க? ஈவில் ரிப்போர்ட் அப்படி இல்ல, அது அவங்களுடைய தகவலை சொல்றதுக்கு தான் பேட் ரிப்போர்ட்னு இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு. அது சொல்றது, ஆனா அவங்களுடைய செயல் அது எப்படி இருக்குன்னா, இன்னும் சில அர்த்தங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல அவருடைய தவறுகள்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அவனுங்க அப்போ ஆடுகள் மேய்க்கும் போது என்ன பண்ணிருக்கிறாங்க? 10 பேரும் சொல்லுங்க வாய் திறந்து. செடித்தனம்னு போட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கானுங்க? கெட்ட காரியங்களை பண்ணிருக்காங்க. சில இடங்கள் இன்னும் ஒரு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா, வரம்பு மீறி இருக்கிறாங்களாம், விதிகளை மீறி இருக்கிறாங்களாம், ஒழுக்கமற்ற செயல்களை செய்து இருக்கிறாங்களாம், தீமை, பாவம் மற்றும் சில குற்றங்கள் அப்படின்னு சொல்லுது. எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் துன்மார்க்கம்னு போட்டுடுச்சு. அவர்கள் என்ன செய்யறாங்க? 10 பேரும் சோத்திரம். இப்பதானே சொன்னேன், தவறு செய்யறாங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க, விதிகளை என்ன செய்கிறாங்க? மீறுகிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்க. விதிகளை என்ன செய்கிறார்கள்? என்னெல்லாம் அவனுங்க அநியாயம் அக்குமா பண்ணாங்களோ நமக்கு தெரியல. ஆனால் வசனம் என்ன செய்யுது? அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கூடுமானா, யோசேப்பும் நான் சொல்லுவேன்ல 10ஓட 11 கரெக்டா, இவரு 11ஆ இருக்கிறார்ல, 10 பேரோடு சேர்ந்து இவரு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு ஆளா போய், ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு சாராயத்தை ஊத்து, மேபி எல்லாரும் குடிக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஓ, என்ன விட்டு நான் குடிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணு, ஒரு எல்லாரும் டம் அடிக்கும் போது எனக்கு ஒரு அண்ணா எனக்கு ஒண்ணுண்ணா, இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படி என்ன பண்ணிருக்கலாம்? மேபி இப்ப இருக்கிற தவறுகளை, ஒரு ஆடை கிடையாது எதனா திருடி வித்துட்டு அப்பாக்கு கணக்கு காமிக்காம அந்த பணத்துல ஏதாவது, அப்போ அந்த நாட்கள்ல சொல்ல வரேன். ஆனா வசனம் சொல்லுது அவர்கள் துன்மார்க்கம் செய்யும் பொழுது யோசேப்பு அந்த துன்மார்க்கத்துல தான் சொல்லுவாங்களே, யாராவது உன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்டன்ற கதையா சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? தான் தவறு செய்யும்போது மத்தவங்களுக்கு அந்த தவறை என்ன பண்ணுவாங்க? ஊட்டி விட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சில பேர் தவறு செய்யறதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணுவாங்க? மத்தவங்களே கோத்து விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு திருடி சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீயே வா, நீயே கொஞ்சம் என்ன பண்ணு, சாப்பிடு. ஆனா அவங்களுக்கு அதுல என்ன கொடுத்துருவாங்க? அவங்களுடைய தவறுல இவனு தான் சேர்ந்து சாப்பிட்டான், இவனு தான் சேர்ந்து என்ன செஞ்சான்? குடிச்சான், இவனு தான் எங்க கூட என்ன பண்ணா? களவாளித்தனம் பண்ணான்னு சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா அவர்கள் செய்த தவறுகள் எதுவா இருந்தாலும் சரி, அதற்கு யோசேப்பு உடன்படவில்லை, தனித்து நின்றிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதனாலதான் வசனம் சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரரிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். பக்கத்துல வாங்க, 49வது வாங்க. எனக்கு இங்க பைபிள் இல்ல, டக்குன்னு எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பிலோ பைபிள் எடுறா. 49ஆம் அதிகாரத்துல 22 பாருங்க. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அடுத்தது 23. தேங்க்யூ. 23. வில் வீரர் அவனை மனமாடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ரைட், இதெல்லாம் ரொம்ப பெருசா கொண்டு போக வேண்டாம். ஆனால் தன் சகோதரர்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை மட்டும் எடுங்க. எங்க இருக்கு? నాకు తెలియలేదు,
మీకు తెలిసే మీరు చెప్పండి, ఎక్కడ ఉన్నది ఆ వాక్యము? 27లో ఉందమ్మా, చదవండిమా. கைத்தட்டி நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. என்ன சொல்லி இருக்குது? தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யாருக்கு வரும்? தெலுங்குல படிங்க பிரதர். எப்படி வேறுபட்டாரு? இல்லம்மா, 10 பேரும் தவறு செய்யும் பொழுது, 10 பேரும் துன்மார்க்கமா வாழும் பொழுது, யோசேப்பு அந்த தவறுகளிலே, அந்த துன்மார்க்கத்துல, இன்னொரு மொழிபெயர்ப்புல போக்குன்னு போட்டிருக்கு. என்னது? தமிழ்ல பேசும்போது சொல்லுவாங்க, என்ன உன் போக்கே சரியில்லைன்னு. பேச்சு வழக்கில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? உன் போக்கே சரியில்லையே அப்படின்வாங்க. அது இங்கிலீஷ்ல, தெலுங்குல நீங்க எப்படி சொல்லுவீங்களோ தெரியல, ரைட்டா? தமிழ் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய போக்கே சரியில்லை அப்படின்னு பேசும்போது சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு தவறான போக்குல போகும்போது, துன்மார்க்கமான வாழ்க்கை, விதிகளை மீறும் பொழுது, வரம்புகளை மீறும் போது, சொல்லுங்க, யோசேப்பு என்ன செய்யல? சொல்ல மாட்டீங்களப்பா. அவர்களோடு கூட சேரல. எப்படி இருந்திருக்கிறாரு? தன் சகோதரியில், தமிழ்ல விசேஷித்தவனு போட்டிருக்கு, தெலுங்குல அழகா போட்டிருக்கு, அவன் தன் சகோதரிகள் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வேறு பிரிக்கப்பட்டவனா இருந்தான். கை தட்ட மாட்டீங்களா? அட போங்க. வெளியில எங்கன்னா வாலிபர் மீட்டிங்ல வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த செய்தியை நான் பேசுறேன். அங்க பேச்சு உங்களை வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. சகோதரர் விசேஷி. பா, நான் கேட்கிறேன், என்னைக்காவது செப்பரேட்டா இருந்திருக்கீங்களா? இல்ல எல்லாரும், நான் சொல்லியிருக்கிறேன், ஒயின் ஷாப்ல, பார்ல இருந்திருக்கேன். எல்லாரும் குடிப்பாங்க, நான் குடிக்கல. குடிச்சதுல மூடி கூட பார்த்தது கிடையாது. ஒரு முறை பொருசுவாக்கத்துல, மகேஷ் போயிட்டாரா? பொருசுவாக்கத்துல என்ன எல்லாம் 17, சரியா 17 வயசு, ஃபேக்டா ரட்சிக்கலாம் படல, ஒரு ஏதோ சபைக்கெல்லாம் போற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க 18, 19ல எல்லாரும் ஒன்னா, அப்போ அந்த வயசுல பொருசுவாக்கத்துல ஒரு பார்ல குடிக்கிறாங்க. நானும் உள்ள இருக்கிறேன். எதுக்கு? அங்க இருந்து அப்படியே மவுண்ட் ரோடு போய் ஒரு சினிமா படம் பாக்குறதுக்காக நாங்க எல்லாரும் அங்க போயிட்டு, அங்க இருந்து பஸ் பிடிச்சு போயிட்டோம். மொத்த பயல்களும் குடிச்சிருந்தானுங்க. நான் என்ன பண்ணேன்? எஸ்கேப் ஆகுறதுக்காக வெளியில ஓடி வந்த பாருங்க, அந்த அபிராமி தியேட்டர் கொஞ்சம் தாண்டி ஒரு உள்ள பார்ல. எனக்கு 17, அவங்களுக்கு எல்லாம் 18, 19 தான். அவங்க எல்லாம் ரோட்டுக்கு ஓடி வந்துட்டானுங்க. என் வாயில என்ன பண்ணோம்? ஊத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஒரே ஒரு புண்ணியவன் சொன்னான், ஏ விட்டுரு, நம்ம டீம்ல அவன் ஒருத்தனாவது என்ன செய்யட்டோம் குடி. அன்னைக்கு இல்ல என் தவறி ஊத்திருந்தானுங்கன்னா ருசி கண்ட பூனை சும்மா கதையா. விஷயம் படிங்க, தமிழ்ல போட்டிருக்கு, அவன் என்ன செய்தானா? விசேஷித்தவனா இருந்தானா. தெலுங்குல என்ன போட்டிருக்குது? வேறு பிரிக்கப்பட்டவனா இருந்தானா. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்து வேறு பிரிக்கப்பட்டு செப்பரேட்டா இருந்தாதான். சும்மா 10 பேர்ல செப்பரேட்டா இருந்தார்ல, கர்த்தர் பல லட்சங்களுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். அதுதான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா. எங்க அண்ணனுங்களே செய்யறானுங்க, அவளே செய்யறா, இவளே செய்யறா, இவனே செய்யறான், அவனே செய்யறான், இவங்க செஞ்சா, அவன் செஞ்சா, இவன் பண்ணா, அவன் குடிச்சா. எங்க அப்பா 1ஆம் நம்பர் குடிக்காரன். எங்க அப்பாவே எனக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரு. எங்க அப்பாவை நான் ஃபாலோ பண்ணிருக்கலாம். எங்க மாமாங்களா குடிக்காருங்க, அதை ஃபாலோ நோ 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 நோ. ஏன் சொல்றேன்? என் நண்பர்களே சொன்னல, நண்பர்களே, என்ன சிகரெட்டை பிடிக்கிற ஸ்டைல் என்ன? அந்த வயசுல பீச்ல பிடிச்சிக்கிட்டு வராங்க, போதையில சிகரெட்டை ஒருத்தா அப்படி உள்ள முடிச்சு வெளியே விடுறான். அண்ணனுங்க தான் அப்படி எல்லாம் பஸ்ல ஒழுங்கா உட்காருங்கடா, மொத்த பேரும் ஃபுட்பால்ல தொங்குறான். ஒருத்தன் இந்த டயருக்கும் அந்த டயருக்கு நடுவுல கம்பியில மாட்டினவன் வருஷவாக்கத்துல இருந்து பீச்சுக்கு நாங்க போனோம், மேபி சினிமா பார்த்துட்டு, அது வரைக்கும் அப்படி தொங்கிட்டு வந்தான். இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டரா ஊழியக்காரலா இருக்கிறாங்க. அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? அலையிலுயா, அலையிலேயே சொல்லுங்கப்பா. 17 வயசுல யோசிச்ச இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என் உள்ளத்துக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா துன்மார்க்கமா இருக்கும்போது, எல்லாரும் தவறு செய்யும்போது, எல்லாரும் போக்கு சரியில்லாம இருக்கும்போது, யோசேப்பு தன்னை வேறு பிரித்து கொண்டார். ஆகையினால யோசேப்புக்கு தெரியாது அந்த கனவின் அர்த்தம், ஒரு நாள் ஒரு தேசத்துக்கு அதிபதியா மாறுவோன்னு சொல்லி. அண்ணெல்லாம் வந்து வணங்குவாங்க, அப்பாலாம் வந்து வணங்குவாங்கன்னு பார்த்தாரு. ஓகே, அது சரிதான். ஆனா தேசத்துக்கு அதிபதியா உயர்த்துவார்னு நான் சொல்லுவேன், கனவுல கூட பார்த்திருக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கனவுல கூட சொல்லுங்க, கனவுல கூட கண்டிருக்க மாட்டார். கனவுலயே காண முடியாத ஒரு கற்பனை கெட்டாத ஒரு வாழ்க்கை வேணும்னா நம்ம கொஞ்சம் செப்பரேட்டா இருந்தது ஆகணும். இல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் சினிமாவுக்கு போகும்போது நான் போக மாட்டேன், நான் போக கூடாது. உங்களை சொல்றேன், நான் போல.
ஓசி டிக்கெட் வரலாம். ஒரு சொன்னல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா நடிகருடைய டிக்கெட் 10 டிக்கெட் எங்க ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான். அதை வித்து இந்த பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். கோட்டிக்கே தெரியாது. ஒரு சினிமா பாட்டு டிக்கெட் எனக்கு எத்தனை கொடுத்தேன் எங்க ஃப்ரெண்டு. உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா, என்ன நீ போய் படம் பாருன்னு சொல்லி என்ன செஞ்சான், மவுண்ட் ரோட் தியேட்டர்ல போய் நானும் ரமேஷ் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அன்னைக்கு என் கூட வந்தான் டிக்கெட்ல உட்காந்து கொடுத்த டிக்கெட்டை கொண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வித்துட்டு அந்த பணத்தில் சிபிஎஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாரும் போலாம், நாம போக கூடாது. சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் போலாம், நாம எல்லாரும் பேசுறா, நாம பேசக்கூடாது. நான் சொல்றேன், இந்த கெட்ட வார்த்தை பேசுற விஷயம் எல்லாம் விசுவாசிங்களுக்கு அழகே இல்லை. தயவுசெய்து அதெல்லாம் கேள்விப்பட்டாலோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாலோ ரொம்ப மனசுக்கு துக்கமா இருக்கு. நான் நீங்க எப்படியோ தெரியாது, நான்லாம் பொழுது விடிஞ்சா பொழுது எழுந்தா அசிங்கமான வார்த்தைகளை கேட்டே பழகினவன். ஆனா என் வாயில ஒரு வார்த்தை வந்ததே இல்லை 48 வயசு வரைக்குமா. நான் மனமாற ஒரு ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசுனதுல ஏன்னா ரெக்கார்ட்ல இல்ல. ஆனா எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் என்னதான் சகஜமா டிக்ஷனரி இல்லாத வார்த்தைகள். காரணம் என்ன? நாம பேசக்கூடாது. பக்கத்துல பார்த்து நாம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. விஷயம் அதுதான். இப்போ யோசேப்பு தன் சகோதரர்களுடைய காரியங்களை அப்பாவுக்கு என்ன செய்தான் சொன்னா, தன் சகோதரருடைய துன்மார்க்கத்துல ஒத்து போகல, அதை சகித்து கொள்ளல, அதோடு கூட இசைந்து போகல. அவர் மட்டும் என்ன செஞ்சிருந்தாரு, தனி இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இது நம்ம வார்த்தையில சொல்ல போனா போட்டு கொடுக்கிறது. இதுக்கு பேர் என்னது? நான் பாஸ்டர் போட்டு கொடுத்த ஒருத்தனை போய் இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே. நான் சொல்லுவேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். அப்பாவுக்கு உண்மையா இருப்பீங்களா, சகோதரர்களுக்கு உண்மையா இருப்பீங்களா? நான் பார்த்த நிறைய பேர் இங்க சகோதரர்களுக்கு நண்பர்கள் தான் உண்மையாகணும், அப்பனுக்கு உண்மையா இல்ல, ஒரு பாஸ்டருக்கு உண்மையா இல்ல. ரைட்டா? அந்த வழி எனக்கு தான் தெரியும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கூட்டு களவாணி கதையா, நான் இருக்கிறேன் நீ, நான் உனக்கு இருக்கிறேன் நான் சொல்லி என்னென்ன வேலை பண்ணாங்களோ அது உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேணாம். அல்லேலூயா சொல்லுவோம். பின் நாட்களில் நமக்கு தெரிஞ்சு இப்படிலாம் நடந்திருக்குதா, இப்படிப்பட்டவர்களை நம்ம வளர்த்திருக்கிறோம், இப்படிப்பட்டவர்களுக்கா நாம சத்தியம் சொல்லி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வேதனைகள் தண்ணி டிபார்ட்மெண்ட் அங்க போக வேணாம். விஷயம் என்ன தெரியுமா? அப்பாட்ட போட்டு கொடுத்தான்னு நம்ம நினைக்க கூடாது. தன்னை நேசித்த, தன்னை அதிகமா அன்பு கூர்ந்த அப்பாவுக்கு உண்மையா இருந்தா அண்ணனுங்க கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சான். அதான் மேட்ரு. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? இதுல 1-2 அண்ணன் பேரை கத்தர் ஆசீர்வாத லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாரு. 12 கோத்திரத்துல சொல்லுங்க, யோசேப்புக்கு இடம் இல்லை. ஆனா யோசேப்போட 2 பிள்ளைகளை உள்ள சேர்த்துட்டாரு. ஆனா யாக்கோபோட 2 பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாரு, வெளியில அனுப்பிட்டாரு. மறுபடியும் சொல்ற, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். இப்படி அப்பாட்ட சொல்றதுனால இவன் காட்டி கொடுத்துட்டான், இவன் என்ன செய்யறான், கோல் சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. தன் சகோதரர்கள் தவறு செய்யும் பொழுது, அவருடைய போக்கு சரியில்லாத போது அதை தன் தகப்பனுக்கு சொன்னான். அப்போ கண்டிப்பா அப்பா அவங்களை என்ன பண்ணிருப்பாரு, கனவு பார்த்தவனே கண்டிக்கிறவரு அவங்கள பிள்ளைகளை பெரியவங்களை கண்டிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா கண்டிச்சிருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசேப்பு தன் இளம் வயதில, அதாவது 17 30 வயது வரைக்கும் அவர் வாழ்க்கையில தாழ்விலிருந்து, அவர் வாழ்க்கையில பாடுகள்ல இருந்து, உபத்திரவத்துல இருந்தாரு. ஆனா 30 வயசுக்கு மேல அவர் வாழ்க்கையில அவர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. 13 வருஷம் தான் பாடுகள். ஆனா அவர் எத்தனை வயசுல செத்து போனார் பாருங்க கொஞ்சம் டக்குன்னு. நம்மடி அப்போ அவரு பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது எத்தனை வயசு? 30. 120ல 30 கழி சொல்லுங்க. கஷ்டப்பட்டது எவ்வளோ? 13 தான். 17 வயசு வரைக்கும் அவர் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி செல்ல புள்ள. பலவர்ண அங்கிதான், ஸ்பெஷல் சாப்பாடு தான், விசேஷ கவனிப்பு தான். ஆனா 13 வருஷம் தான் பாடு. ஆனா மீதி 90 வருஷம் ஐயோ எசப்பா, ராஜா வாழ்க்கை தான். உங்களுக்கு போய் நான் திரும்ப சொல்ற பிரசங்கம் பண்ணனே, எசப்பா எனக்கு கிருபை கொடுப்பா. 13 வருஷம் பாடுபடுறத நினைக்காதீங்க, 13 வருஷம் கஷ்டப்படுறத நினைக்காதீங்க. 90 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அதிபதியாக மறிக்கிற காலம் வரைக்கும் ஒரு பெரிய ராஜஸ்தானத்துல அரண்மனையில செல்வமா வாழ்ந்தாருங்க. கைத்தட்டி கத்தருங்க நல்ல மகிழ்ச்சி. ஆமென். சொல்லுவாங்களா பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்ச காலம், சில காலங்கள் தான், கொஞ்சம் சொல்லுவாங்களா கொஞ்ச நாட்கள் தான் அந்த உபத்திரமோ இப்படிதான் சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படும் போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படும் போது, பாடுபடும் போது, உபத்திரப்படும் போது ஒண்ணு நினைச்சுக்கங்க, இதுவும் கடந்து போகும். சொல்லுங்க 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 சொல்லுங்கப்பா, சொல்லுப்பா, இதுவா சொல்லுங்கம்மா, இதுவும் இதெல்லாம் தாண்டி போயிடும். 13 வருஷம் 30 வருஷம் எப்படி ஆகும்? 30 முடிஞ்சிட்ட பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு அதுக்குதான் அந்த பாட்டு பாடு. கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க?
உங்க கொம்பு உயரும். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு நல்லா உற்சாகமா சொல்லுங்க, உங்க கொம்பு உயரும். இந்த கொம்பு வந்து திமிர் பிடிச்ச கொம்பு இல்ல. கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னாரு, தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு சொல்லி. அல்லேலூயா. இது வந்து தலக்கான பிடிச்ச அந்த கொம்பு இல்ல, மாட்டுக்கு முளைக்கிற அந்த கொம்பு இல்ல. இது கர்த்தரால் வருகிற ஒரு உயர்வு. ஆமென். கொம்பை உயர்த்தி நீரே தல வணக்கம் தல, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. புலம்பலை களிப்பாக மாற்றுகுறி, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகுறி. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகுறி, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகுறி. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கையில தட்டி சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, அவர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எஷடாய் தெய்வமே, வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தேங்க்யூ. கண்களை மூடுவோம். தகப்பனே, 17 வயதுல ஒரு வாலிபனா, இளம் வாலிபனா யோசேப்புக்கு இருந்த அந்த விசேஷித்த சுபாவம் எங்களுக்கு இருக்கணும்ப்பா. எங்க சபை வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும்ப்பா. வேறு பிரிக்கப்பட்டவர்களா வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம, உலகத்தோடு சேர்ந்து வாழாம, பிரிந்து வாழ, செப்பரேட்டா வாழ தகப்பனே கிருபை செய்வீராக. ராஜா, தகப்பனாகிய உம்முடைய இருதயத்தை இவர்கள் பிரியப்படுத்தட்டும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழட்டும். நாங்கள் தாழ்வில் இருந்தாலும் கர்த்தர் எங்களை உன்னதத்தில் ஒரு நாள் வைப்பீர். சிங்காசனங்களுக்கு நேராக, உயர்வுகளுக்கு நேராக எங்களை கொண்டு போவீர். இந்த பாடுகள், உபத்திரவங்கள் ஒரு நாள் மாறும். உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால், வானத்து ஆசீர்வாதங்களால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் யோசேப்பை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வரும். நாங்கள் நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்காத வகையில உயர்த்துவீர். இந்த உண்மையும் உத்தமமும் பயமும் பக்தியும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியமும் எங்களுக்கு தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கையில காணிக்கை